என்னுடைய அம்மா இவங்க பேர் முனியம்மா, அவங்க பொண்ணு நான். என் பேர் சந்தியா. எங்கள் அம்மாவுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ வந்து லலிதமகா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம், மதுரவாயில். அங்கே இது உடம்பு கை கால் வீக்கம், யூரின் ப்ராப்ளம், 4 நாளாக யூரின் போல், பசி எடுக்கலை, வயிறு உபசமாக இருந்தது. அதனால் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம், லலிதமகா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே சில டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க டாக்டர்ஸ். அங்கே டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் கிட்னி உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ உடனே டயாலிஸ் பண்ணணும், உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே டயாலிஸ் பண்ணாங்க. டயாலிஸ் பண்ணி சில ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஸ்பெஷல் இன்ஜெக்ஷனு எல்லாமே பண்ணாங்க. பண்ணி படிப்படியாக கிட்னி உப்பும் குறைஞ்சி வந்தது. குறைஞ்சி வந்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு நார்மலாக யூரினும் வர ஆரம்பிச்சு, பசியெலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு டயாலிஸ் பண்ண தேவையில்லை, படிப்படியாக குறையுதுன்னு சொல்லி மாத்திரையிலேயே ரெக்கவர் பண்ணாங்க. ஊசி மாத்திரையிலேயே எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தீபக் பாலகுமார் சார் தான் பார்த்தாங்க. இப்போ எல்லாமே நல்லாவே எங்கள் அம்மாவுக்கு நார்மலாக ரெகுலராக எப்பவும் போல் இருக்காங்க. நார்மலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு.